கதையின் தொடர்ச்சி. தீர்காயுசுடன் நீ க்ஷேமமா நன்றாக இருப்பே அம்மா, ஆசீர்வதித்த கிழவர் கண்களை துடைத்துக் கொண்டார். அதுதான் கடைசியாக அவள் தன் கணவனை பார்த்தது. அதற்கு பின் அவன் யாரோ இவள் யாரோ என்ற வாழ்க்கை. மண்டபம் அதிரும்படி கெட்டிமேளம் முழங்கியதும் சகுந்தலா திடுக்கிட்ட நினைவுகளிலிருந்து விழித்து கொண்டாள். ரம்யாவின் கழுத்தில் தாலியை முடிந்து கொண்டிருந்தான் மணமகன். அண்ணா வைத்தியநாதன் மேல் துண்டினால் கண்களை துடைத்து கொண்டு தவிப்போடு நின்று கொண்டிருந்தார். அன்று பிற்பகல் பஸ்ஸை ஓட்டி கொண்டு வந்து விட்டார் டிரைவர். கல்யாணம் விட்டவர்களுக்கு அதை பார்த்ததும் கட்டுக்கொள்ளா மகிழ்ச்சி. வழியடைப்பு அநேகமாக ஒழுங்காகிவிடும் என்ற நல்ல செய்தியை சொல்லிவிட்டு டிரைவர் கல்யாண சாப்பாட்டிற்காக பின்கட்டிற்கு விரைந்தார். 3 நாட்களுக்கு மண்டபத்தையும் தங்கும் அறைகளையும் வாடகைக்கு எடுத்திருந்ததால் கவலை இருக்கவில்லை. இரவு சாப்பாடு, காலை காஃபி பலகாரத்துடன் கிளம்பிவிட வேண்டும். இல்லாவிட்டால் கட்டுப்படியாகாது என்று மாமா ராமபத்ரன் அண்ணாவிடம் கிசுகிசுத்தார். மறுநாள் காலை திருத்தணி ஆண்டவனுக்கு குடும்பத்தார் அனைவர் சார்பிலும் அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்யாண வீட்டார் அனைவரும் கோவிலில் கூடியிருந்தனர். அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் முடித்து கொண்டு கோவிலை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்குள் கீழ்வானத்தில் சூரியன் பளிச்சென்று புறப்பட்டு விட்டது. பிள்ளை வீட்டு மாமா கடவுள் தரிசனத்திற்கு டாக்டர் கோவிந்தராஜனை கைப்பிடியாக தம்முடன் அழைத்து வந்திருந்தார். அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடியும் வரை அவனது கையை பிடித்து கொண்டு கார்த்திக் அவன் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அம்மா எங்கே கூப்பிட்டு கோபிப்பாளோ என்ற அச்சத்தில் தாயார் பக்கமே திரும்பாது சமாளித்தான் குழந்தை. காலை வெயில் லேசாக பரவி கொண்டு வந்தது. திறந்த வெளியில் வந்து நின்றாள் சகுந்தலா. குதித்து கூத்தாடி கொண்டு ஆரோக்கியத்தின் வடிவாக ஓடி வந்த குழந்தை கார்த்திக்கை பார்த்து பெற்ற மனம் பூரித்தது. அந்த ஒரு பாக்கியத்தையும் துடைத்துவிட திட்டம் போட்டாளே அக்கா விமலா. நல்ல வேளை, அப்படி ஒரு தவறை அவள் செய்யாதிருந்தாள். அந்த சின்ன உயிர் மட்டும் கூட துணையாக இல்லாதிருந்திருந்தால் அவளது வாழ்க்கை நீண்டதொரு பாலைவனமாக வல்லவா போய்விட்டிருக்கும். பெருமூச்சு விட்டபடி மீண்டும் ஒரு முறை மகனை ஆசையோடு பார்த்து கொண்டாள். பெங்களூரிலிருந்து அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதும் மறுபடியும் அண்ணா வீட்டில் குடும்பத்தினர் கூடினர். விமலா அக்கா மீண்டும் தலைமை வகித்தாள். இனிமேல என்ன செய்யறதுன்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்கா. அவகிட்ட அழைச்சிட்டு போய் காதும் வச்சாப்புல காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டா நம்ம மானம் பிழைக்கும். என்னக்கா சொல்றீங்க? திகைப்புடன் கேட்டாள் சகுந்தலா. நீயே ஒரு டாக்டர், புரியல போல நடிக்காதே. மாசம் அதிகமாகிறதுக்கு முந்தையே அழிச்சிட்டா உனக்கும் நல்லது, நாங்களும் நிம்மதியா இருப்போம். உங்களையெல்லாம் போல நானும் கல்யாணம் ஆனவள்தான். இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன். அதுக்கு நான் ஏன் அழிக்கணும்? அவர்கள் ஒப்புக்கொள்ளாத போது யாரை புருஷன்னு சொல்லிப்பே? புருஷன் இல்லாத பெண் பிள்ளையை பெற்று வச்சு கொண்டால் ஊர் சிரிக்கும். அதுவும் படித்த பெண் செய்கிற காரியமா இதுன்னு காரி துப்பும். நான் மாட்டேன். என் குழந்தையை அழிக்க மாட்டேன். அது ஒரு தப்பும் செய்யலை. எல்லோரையும் போல வாழ்கிற உரிமை என் குழந்தைக்கும் உண்டு. அப்படின்னா எங்கள் முன்னாடி வாயும் வயிறுமா நிற்காதே. நாங்கள் எல்லாம் புக்ககத்து மனுஷர்களுக்கு பதில் சொல்லியாகணும். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் தெரியத்தானே போகிறது. செய்கிற தப்பையும் செய்துட்டு வாயாடாதே. நீ இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது. எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பெற்றுக்கோ, வச்சு வளர்த்துக்கோ. எங்களுக்கு தங்க இருக்காங்கிறதே மருந்து தலைமொழிகிட்டே இருந்துடுவோம். உன் நிலைமையில நான் இருந்தா பேசாம சமுத்திரத்தில் இறங்கிடுவேன். கோபமாக கத்தினாள் விமலா. பின்னர் காயத்ரியிடம் திரும்பி, மன்னி, இவளுக்கு ஏற்ப ஆடிக்கொண்டு இவ பண்ற தப்புக்கெல்லாம் ஒத்து பாடிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் யாரும் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டோம் என்ற வார்த்தைகளை வாரி வீசிவிட்டு தன் கணவனுடன் திரும்பி சென்று விட்டாள். அக்கா சொல்றதை கேள், எங்க மூஞ்சில கரியை பூசாதே. சியாமளி மெல்லிய குரலில் கெஞ்சினாள். இரு சகோதரிகளும் பேசிய கடும் சொற்களையெல்லாம் கேட்டு குமரி குமரி அழுது துடித்த போதுதான் அவளுக்கு சிநேகிதி நிம்மியின் நினைவு வந்தது. அவளுக்கு கடிதம் எழுதினாள். பின்னர் நாட்டை விட்டே கிளம்பிவிட்டாள். பம்பாய்க்கு புறப்படும் முன் கூட காயத்ரி மன்னி அவளிடம் மிகவும் கெஞ்சினாள். இதுக்காக நீ ஊரை விட்டு ஓடணுமா? உனக்கு வரும் கஷ்டம் அவமானம் எல்லாத்திலும் எங்களுக்கும் பங்கு உண்டு. பயப்படாதே. குழந்தை பிறந்ததும் ஒரு சமயம் அதன் முகத்தை பார்த்து உன் மாமனார் மனசை மாற்றிக்கலாம். நாம் ஏன் பயப்படணும்? பலமுறை வேண்டிக் கொண்டாள். சகுந்தலா ஒரே பிடிவாதமாக இருந்து விட்டாள். ஊருக்கு போவதை பற்றி சொல்லிக் கொள்ள போனபோது விமலா முகம் கொடுத்து பேசவில்லை. பிடிவாதக்காரியான தங்கை மேல் அத்தனை வெறுப்பு.
சின்னவள் சியாமளி கதவை திறந்துவிட்டு பேச விரும்பாது உடனே மூடிக்கொண்டு உள்ளே போய்விட்டாள். தன் புக்ககத்தாரிடம் அத்தனை பயம் அவளுக்கு. காயத்ரி மன்னி மட்டும் அவளுடன் பம்பாய் வரை வழி அனுப்பிவிட வந்தாள். விமான நிலையத்தில் அவளிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பிய போது முகமெல்லாம் சிவக்க மன்னி எப்படி அழுதாள். என்னென்னவோ ஆசை சக்கு, எங்களையெல்லாம் உதறிவிட்டு போற நீ. பரம்பரையாக நம்ம குடும்பத்தில் உபயோகித்தது. இதை வச்சுக்கோ. குழந்தை பிறந்ததும் கடுதாசி போடு. பேச முடியாது விக்கினாள். வெகு நேரம் சென்ற பின்னர் விமானம் நிதானமாக மேலே பறக்கத் தொடங்கிய பின்னர் அழுது சமாதானம் அடைந்த பின்னர் அவள் மெல்ல அந்த பொட்டலத்தை பிரித்தாள். பாட்டி காலம் தொட்டு அந்த வீட்டில் குழந்தைகளுக்கு பாலும் மருந்தும் புகட்ட உபயோகத்திலிருந்த வெள்ளி பாலாடையும் ஒரு சிறு துண்டு கடிதமும் உள்ளே இருந்தன. இந்த காலத்தில் அதிகம் உபயோகத்தில் இல்லாத பொருளாக இருந்தாலும் பாலாடை என்பது குழந்தை பாக்கியத்தின் ஒரு அறிகுறி. நல்லதொரு ஆண் குழந்தை பிறக்கட்டும். ஆசிகள், காயத்ரி. வெகு நேரம் அதை கையில் வைத்துக்கொண்டு காயத்ரி மன்னியை நினைத்து நெஞ்சுருகி வழியெல்லாம் அவள் நினைவாகவே இருந்தாள். இங்கேயா நிற்கிற? எல்லோரும் இறங்கி போயாச்சு. காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்சம் பஞ்சாமிர்தம் சாப்பிடு. சொல்லிக்கொண்டே காயத்ரி எவர் சில்வர் டப்பாவிலிருந்து ஒரு கரண்டியில் அள்ளி பஞ்சாமிர்தத்தை அவளிடம் கொடுத்தாள். அவருக்கு கூட கொடுத்தேன், சாப்பிட்டார். எனக்கு அவர் முகத்தை பார்க்குறச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்கு. சொல்றேன்னு நினைக்காதே. அவர் கார்த்திகை தூக்கி கொண்டு நிற்கிறச்ச எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அந்த மூக்கு, அந்த வாய் எல்லாம் அப்படியே அவரை கொண்டு வந்திருக்கான் கார்த்திக். விஷயம் தெரியாதவர்கள் கூட பார்த்தால் புரிஞ்சுக்குவார்கள். அப்பா பிள்ளைங்கிற ஜாடை அடிச்சது போல. முடிக்காது நிறுத்தினாள். கோவிந்தராஜன் வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். சக்கு, நீ கீழே இறங்கி போய் விட்டியோன்னு சில படிகள் வரை இறங்கி தேடிட்டு வரேன். உன்னோடு கொஞ்சம் பேசணும் கூறிவிட்டு காயத்ரி பக்கம் பார்த்தான். அவள் புரிந்து கொண்டாள். சக்கு, நீ மெதுவா வா, அவசரமில்லை. நான் குழந்தையை அழைச்சிட்டு போய் அவனுக்கு காஃபி டிஃபன் கொடுக்கிறேன். வேகமாக நகர்ந்தாள். காலை இளஞ்சூரியனின் கதகதப்பு, சில்லென்று வீசிய காற்றின் குளுமை, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தெரிந்த பசுமை எல்லாம் கைப்பிடி சுவர் மீது உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தாள். கோவிந்தராஜன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் மௌனம். பின்னர் அவனே பேச ஆரம்பித்தான். உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுகிறது. பிறக்கும் முன்னாடியே அப்பா செத்து விட்டார்னு அந்த சின்ன குழந்தைக்கு வேற தவறா சொல்லி வச்சிருக்க. உன் மனசு என் வரைக்கும் அத்தனை கசந்து போச்சா? தகப்பனின் பெயர் தெரியாத பிள்ளைன்னு அவமான சின்னமாக அவனை வளர விட எனக்கு மனம் இல்லை. கர்ப்பமாக இருக்கையிலேயே தகப்பன் திடீர்னு செத்து போய்விட்டார்னு ஒரு கதையை நானே உருவாக்கி கொண்டேன். ஐயோ பாவம் என்று பார்க்கிறவர்கள் இறங்கும் விதவை கோலம் போட வேண்டி வந்தது. அதை தவிர வழி, அதற்கு வழி தேடத்தான் நான் உன்னை தேடிக்கொண்டு அலைஞ்சேன். சக்கு, நீ நம்புறையா? ஒரு வார்த்தை குழந்தையை பற்றி சொல்லியிருந்தால் நிலைமை மாறியிருக்கலாம் இல்லையா? நான் வேண்டாம், ஆனால் குழந்தை உங்களுக்கு வேண்டும். பரவாயில்லை, ஆனால் குழந்தை உங்களுடையது என்பதற்கு சாட்சி? மனசை குத்தி நீ பழைய புண்ணை கிளறாதே. உன்னுடைய தூய்மையான அன்பை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கு மேல் சாட்சி வேணுமா? எங்கள் அப்பாவுடைய அந்த நடை, எங்கள் அம்மா கண்கள், என் தாத்தாவின் குறும்பு சிரிப்பு, எங்கள் குடும்பத்தையே உருச்சி வச்சு கொண்டு வந்திருக்கிறான் கார்த்திக். அதுவே போதுமே. இப்படி தர்க்கம் செய்கிறத விட்டுட்டு நான் சொல்கிறத கேட்பியா? உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். கோயில் தளத்தில் நின்று கொண்டு மனிதரை கும்பிடுவது தப்பு. அவரை கும்பிடுங்க. சகு, கடந்து போனதையெல்லாம் நான் மறந்து மறுபடியும் ஒன்றுபட்டு வாழணும்னு ஆசைப்படுகிறேன். என் தாத்தா இறந்து போனதிலிருந்து எனக்கு இந்த சிந்தனை தான். குழந்தை ஒருத்தன் நமக்கு இருக்கான்னு தெரியறதுக்கு முந்தையே நான் தீர்மானிச்சது. உன் முகவரியை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு எத்தனை கடிதங்கள் போட்டேன். எல்லாத்தையும் பிரிக்காமல் பார்க்காமல் அப்படியே ஒட்டுமொத்தமாக திருப்பி விட்டியே. நீங்க யாரோ நான் யாரோன்னு மனம் முறிஞ்சு பிரிஞ்ச பிறகு கடித தொடர்புகள் என்னத்துக்கு? திருப்பி அனுப்பிவிட்டேன். கடிதங்களை படிச்சிருந்தா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் புரிஞ்சு கொண்டிருப்ப. என் மேலே இரக்கம் வந்திருக்கும். இத்தனை கசப்பாக பேச மாட்டேன். என் இரக்கம் உங்களுக்கு இப்போ தேவையா? உன் இரக்கம், உன் பரிவு, உன் அன்பு எல்லாம் தேவைங்கிறத நான் புரிஞ்சு கொண்டு ரொம்ப நாள் ஆகுறது. இப்போ நம்ம குழந்தை கார்த்திகை பார்த்த பிறகு
அவனது மழலை அணைப்பின் சுகமெல்லாம் தேவைன்னு உடம்பு பதறுது சக்கு. இரத்த பாசத்திலே இந்த சில மணி நேரத்தில் நான் துடியா துடிக்கிறேன். இதுக்கு மேலே சொல்ல தெரியல. நிமிர்ந்து அவனை பார்த்து மெல்லிதாக முறுவலித்தாள். நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க போல இருக்கு. முன்னை விட உடம்பு கூட கொஞ்சம் உப்பி இருக்கு. கண்களின் கீழே கருவளையங்கள். சிகரெட் அதிகம் புகைக்கிறீங்களா? இரக்கத்துடன் கேட்டாள். என் கவலைகளை மறக்க ஆரம்பித்த பழக்கம் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டது. அமைதி இல்லாத போதெல்லாம் சிகரெட் பிடிப்பது வழக்கம். அதுவும் பலமாக பிடித்து கொண்டு போக மறுக்கிறது. இதெல்லாம் உடம்புக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியுமே. இருந்தாலும் எடுத்து சொல்ல ஞாபகப்படுத்த நீதான் அருகில் இல்லையே சக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க தானே தேடிக்கொண்டீங்க. கடந்து போனதை மறந்துடு சக்கு. அதுக்கெல்லாம் தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். என் மனசாட்சி என்னை சித்திரவதை பண்ணியதே போதும். இவ்வளவு தூரம் நீங்கள் பேசின பிறகு எனக்கும் ஒரு கேள்வி கேட்கணும் போல இருக்கு. கேட்கட்டுமா? தாராளமாக கேள் சக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இதே கடவுள் சன்னதியில் என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டு பெங்களூரில் என் மேல் அன்பை பொழிஞ்சி கொஞ்ச நாள் வாழ்க்கை நடத்திட்டு அப்பா தாத்தா முன்னால் அப்படி ஒரு பொய் சொன்னீங்களே, ஏன்? ஜெர்மனியிலிருந்து திரும்பி வந்ததும் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. உடனே ஊருக்கு வரும்படி அப்பா மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்து விட்டு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் ஊருக்கு பறந்தேன். அப்பா கிட்ட உண்மையை சொன்னேன். அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனக்கு வேறு ஒரு பணக்கார இடத்தில் பெண் பேசி முடித்து வைத்திருந்தார். அந்த கல்யாணத்தினால் எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து வர வாய்ப்பு இருந்தது. அப்பா விரைவில் ரிட்டையர் ஆக இருந்தார். உடனே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க அவர் திட்டம். அதுக்கு ஏராளமான பணம் தேவை. அந்த கல்யாணம் தான் அதற்கு வழி. ஆகவே நம் கல்யாணத்துக்கு மறுத்துவிட்டார். அம்மா ரொம்ப நோயாக படுத்திருந்தாங்க. எங்கள் சம்பிரதாயங்களில் அம்மாவுக்கு பற்று. இந்த கல்யாணம் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து உயிரை குடித்து விடும்னு அப்பா மறைத்து விட்டார். இதையெல்லாம் மீறி நான் உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கலாம். பணம், பதவி, அப்பா, அம்மா, இந்த கட்டுக்களை மீற முடியாத கோழை நான். எனக்கு காதலிக்கவும் கல்யாணம் செய்து கொள்ளவும் உரிமை இல்லைதான். உணர்ச்சி வசத்திலே துணிந்து விட்டேன். தொடர்ந்து சமாளிக்க தைரியம் இல்லை. பணம் கொடுத்து என் உரிமையை விலைக்கு வாங்க பேரம் செய்தீங்களே, அதுவும் அப்பாவின் யோசனையோ? ஆமாம். நீ எங்கேயாவது கோர்ட், வம்பு, வழக்குன்னு கிளம்பி விடுவியோன்னு பயம். என் மாமனாருக்கு என்னை பற்றி ரொம்ப மட்டமான அபிப்பிராயம் இல்லையா? அவள் வேதனையோடு சிரித்தாள். சக்கு, தெய்வ சன்னிதானத்தில் உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டு இல்லைன்னு பொய் சொன்னதுக்கு அனுபவிச்சிட்டேன் சக்கு. அப்பா அந்த வர்ணனை நிச்சயம் பண்ணி விரைவாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்த சமயம், நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் அம்மா செத்து போயிட்டாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போனார். அந்த கல்யாணம் நின்று விட்டது. அதுக்கப்புறம் வேறு ஒரு பணக்கார இடத்தில் அப்பா பெண் பார்த்து முடிவு செய்தார். பத்திரிகை அடிக்க போன சமயம் நடு ரோட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து போய்விட்டார். அதற்கு பின் தாத்தா பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். என்னவோ சாபம் போல நிச்சயதார்த்த கல்யாணம் எல்லாம் தடைபட்டு போச்சு. தாத்தாவும் முடிவில் உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டார். அவர் இறந்து போகிறதுக்கு 2 நாளைக்கு முன் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு கேட்டார். ராஜன், நிஜத்தை சொல்லு. மகாலட்சுமி போல இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொண்டது உண்மைதானேண்டா? நீயும் அப்பாவும் சேர்ந்து சதி பண்ணி இருக்கிறத நான் புரிஞ்சு கொண்டு விட்டேன். கோடி படுக்கையறை தலையணை அடியில் ஒரு புடவையும் ரவிக்கையும் இருந்தது. நீ அந்த பெண்ணோட இந்த வீட்டில் கணவனும் மனைவியுமா குடுத்தனம் பண்ணியிருக்க, உண்டா இல்லையா என்றார். உண்மைதான் தாத்தா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவுக்கு பயந்து அவர் சம்பிரதாயங்களுக்கு பழுது வரக்கூடாதுன்னு கோழையாகி கைவிட்டு விட்டேன். பொய் சொல்லி தட்டி கழிச்சிட்டேன் என்று ஒப்புக்கொண்டேன். தாத்தா கோபத்துடன் சிரித்தார். உன் அப்பனுடைய ஆச்சார பழக்க வழக்கங்களை பற்றி என்கிட்ட பேசாதே. சதா குடிச்சு கொண்டு கண்டதை சாப்பிட்டு தாறுமாறா வாழ்கிறவன் பெரிய சம்பிரதாயத்தை கண்டுட்டான். இப்போ சொல்கிறேன் கேள். புத்தியோட பிழைச்சிக்கோ. என்னை விட ஆச்சார அனுஷ்டாங்கள் பார்க்குறவா இந்த வீட்டில் கிடையாது. அவள் யாரா இருந்தால் என்ன? மனம் ஒப்பி நீ கல்யாணம் செய்து கொண்ட பின் அவள் நம் வீட்டு மகாலட்சுமிடா. என் பேச்சை கேள். அவள் எங்கிருந்தாலும் தேடி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு அவளுக்கு இனியாகிலும் உன்னோடு வாழ்க்கையை கொடு.
நீ செய்த பாவத்துக்கு இதுதான் பிராயச்சித்தம். இல்லாவிட்டா நம்ம குடும்பமே அடியோடு அழிஞ்சு போயிடும் என்றார். அதற்கு பிறகு தாத்தா என்னிடம் பேசவே இல்லை, போய்விட்டார். அப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்தது. நீ நாட்டை விட்டே வெளியேறி விட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன் முகவரி சுலபத்தில் கிடைக்கலை. எதேச்சியாக ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருந்த ஒரு இந்திய தம்பதிகளை ரயிலில் சந்தித்தேன். உன்னை அதிக பரிச்சயமில்லை, ஆனால் முகவரி தெரியும்னு சொல்லி நீ வேலை செய்யும் ஆஸ்பத்திரி விலாசம் கொடுத்தார்கள். இதெல்லாம் கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்கு. பெருமூச்சு விட்டாள் சகுந்தலா. என் சிநேகிதன் வீட்டு கல்யாணத்துக்கு இங்கே வந்தேன். சென்னைக்கு ஒரு பயணம் வேலை நிமித்தமாக போக உத்தேசித்து ஒரு இரவு இங்கே தங்கினேன். வழி அடைப்புன்னு கேள்விப்பட்டு மேலே நகர முடியாமல் இங்கேயே தங்கிவிட்டேன். ஒரு வழியில் அதுவும் நன்மையாகிவிட்டது. நாம் கல்யாணம் செய்து கொண்ட இதே ஸ்தலத்தில் நாம் மீண்டும் சந்தித்து மனம் விட்டு பேசி ஒன்றுபடணும்னு ஆண்டவன் அருள். அவ்வளவுதான். அவன் குரல் தழுதழுத்தது. பளிச்சென்று வெயில் வீசத் தொடங்கியது. காற்றின் சிலுசிலுப்பு குறைந்தது. பாதை வழியே ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களை பார்த்ததும் அவளுக்கு நேரத்தின் நினைவு ஏற்பட்டது. ராஜன், நீங்க யாருன்னு கார்த்திக்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? கவலையுடன் கேட்டாள். சக்கு, உன் உத்தரவில்லாமல் நான் எந்த உரிமையும் எடுத்துக்க விரும்பலை. உன் வாயால நீ என்னை யாருன்னு குழந்தைக்கு அறிமுகப்படுத்தணும். அவன் அப்பான்னு வாய் நிறைய அழைக்கணும்னு ஆசைப்படுறேன் சக்கு. மறுபடியும் உன்னோடு வாழ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அவ்வளவுதான் நான் கேட்டுக்கொள்கிறது. துயரத்திலே அவன் குரல் தடைபட்டது. பசிக்கலையா உங்களுக்கு? வாங்க, காஃபி சாப்பிட போவோம் அழைத்தாள் அவள். தயவுசெய்து காரில் ஏறிக்கொள், நாம் போகலாம் என்றான் அவன். அவள் மறுப்பு சொல்லவில்லை. ஏறிக்கொண்டாள். மெல்ல காரை ஓட்டி கொண்டு போன அவன் சொன்னான். சகு, எனக்கு அந்த இன்பமான நாட்கள் இப்போ நினைவுக்கு வருகிறது. காரில் உன்னை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு போய் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக பேசுவோமே, அதெல்லாம் நினைவுக்கு வருது. எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் கடந்து போன நாட்களை காசு கொடுத்து யாருமே வாங்க முடியாது இல்லையா? அவள் பேசவில்லை. புலபுலவென்று கண்களிலிருந்து உதிர்த்த கண்ணீரை அவள் சற்றென்று துடைத்து கொண்டாள். ரம்யா கணவன் வீடு போய் சேர ஒரு வார காலமாக்கி விட்டிருந்தது. கல்யாண வீடு என்ற அமளி அடங்கவில்லை. ஜாமான்கள் போட்டது போட்டபடி கிடந்தன. காயத்ரி மிகவும் களைத்து விட்டிருந்தாள். பகல் உணவிற்கு பின்னர் அவள் தினமும் சுருண்டு படுத்து கொண்டு விடுவாள். சகுந்தலா தான் அந்த சில நாட்களாக வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாள். முன்னறையில் கிடந்த ஜாமான்களை அப்புறப்படுத்தி வீட்டை பழையபடி மாற்றி ஒழுங்கு செய்வதற்குள் யுகமாகிவிடும் போன்ற மலைப்பு அவளுக்கு. அன்று காலை அண்ணா ஆபீஸிற்கு போய்விட்டிருந்தார். மன்னி மெல்ல எழுந்து குளித்துவிட்டு உடுத்தி கொண்டு பூஜை அறைக்குள் நுழைந்தவள் அப்பொழுதுதான் வெளிப்பட்டாள். சகு, தட்டுகளை எடுத்து வை, பசி வயிற்றுக்கு இல்லுது. முருங்கைக்காய் சாம்பாரா? மூக்க தூக்குதே. பரிகாசமாக கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள். வாயில் கதவு மணி ஒலித்தது. கார்த்திக் ஆவலுடன் எழுந்து ஓடி கதவை திறந்தான். அம்மா, அங்கிள் வந்திருக்கிறார். மூக்கும் முகமும் சிவக்க கண்கள் பளபளக்க மகிழ்ச்சியுடன் கத்தினான். காயத்ரி திகைப்புடன் சகுந்தலாவை பார்த்தாள். முன்னரையில் உட்கார வைத்து காஃபி சாப்பிட கொண்டு போய் கொடு. வாசல்படி தாண்டி வந்தவரை கிசுகிசுத்தாள். சகுந்தலா வாயில் பக்கம் விரைந்தாள். ஒரு கையில் பழக்குடையும் இன்னொரு கையில் சில பார்சல்களுமாக அவன் வராந்தாவில் நின்று கொண்டிருந்தான். வாங்க, உட்காருங்க. உபசரித்தபடி அவன் கையில் இருந்த கூடையை வாங்கி கொண்டாள். இதெல்லாம் என்ன? ஏன் இந்த சிரமம்? மெல்ல கடிந்து கொண்டாள். 8 வருஷம் என் பிள்ளைக்கும் மனைவிக்கும் கொடுக்காதவைகளை ஒரேடியாக கொடுத்து விட வேணும்னு துடிப்பு. குழந்தைக்கு சாக்லேட் பிஸ்கெட்டுகள், உனக்கு பெங்களூரிலிருந்து நல்ல ஆப்பிள், உங்கள் வீட்டுக்கு காய்கறிகள். சிரித்துக்கொண்டே அவன் உள்ளே வந்தான். ஹாய் என்று கத்திக்கொண்டே வந்த மகனை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டான். இந்தா, இதெல்லாம் உனக்கு. மேஜை மீது வைத்த பார்சல்களை காட்டியபோது சிறுவனின் கண்கள் வியப்பால் மலர்ந்தன. தேங்க்யூ அங்கிள் கூறிவிட்டு அவைகளை வாங்கி கொண்டு உள்ளே ஓடிவிட்டான். அவை எல்லாவற்றையும் திறந்து பார்க்க வேண்டும் என்ற ஆத்திரம் அவனுக்கு. ஷூவை கழற்றி ஒரு மூலையில் வைத்துவிட்டு உட்கார்ந்தான். அவன் முகத்திலே சில நாட்களுக்கு முன்னர் காணப்பட்ட அலுப்பு இப்பொழுது இருக்கவில்லை. திடீரென்று 10 வயது குறைந்துவிட்டது போன்ற வாலிபக்கலை. சகு, எனக்கு உரிமை இருக்கோ இல்லையோ சொல்லிடுறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. நெற்றியில் ஒரு பொட்டு வச்சு கொண்டு கனகாம்பர கலர் புடவை உடுத்தி கொண்டு நீ வந்து நின்றால்
முதல் முதல் உன்னை பார்த்தேனே அதே சக்குவா மாறிடுவ. வருஷங்களின் சாயலே உன் முகத்தில் இல்லை. புன்னகைத்தான் அவன். காதுகள் இரண்டும் கபகவென்று எரிவதை உணர்ந்தாள். கூட நெஞ்சிலே ஒரு படபடப்பு, மேனியில் ஒரு சிலிர்ப்பு. சமாளித்தாள். சாப்பாடு தயாராக இருக்கு, நீங்களும் எங்களோட சாப்பிடலாம், வரீங்களா? உபசரித்தாள். குழந்தையை பார்க்காமல் என்னால் இருக்க முடியலை. நர்சிங் ஹோமை பார்த்துக்க என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு கார்த்தாலே புறப்பட்டுட்டேன். ஒரு வாரம் இங்கே ஹோட்டலில் தங்க போறேன். தினமும் வந்து உன்னோடும் குழந்தையோடும் பேசி கொண்டிருக்கிற ஆசை. மறுப்பு உண்டா? அவள் தலையசைத்தாள். சகு, ஒரு விஷயம் தெரியுமோ? 4 நாளாக நான் சிகரெட்டை தொடறதில்லை. ட்ரிங்கை கூட விட்டுட்டேன். ரொம்ப நல்லதாக போச்சு. மெட்ராஸில் நீயும் கார்த்திக்கும் இருக்கிற நினைப்பே என்கிட்ட இந்த மாறுதலை கொண்டு வந்ததுன்னா, என்னோடவே நீங்கள் 2 பேரும் நிரந்தரமாக தங்கிட்டா காயகல்பம் சாப்பிட்டவன் போல ரொம்ப மாறிடுவேன். லேசாக சிவந்து தன் முகத்தை மெல்ல வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். வாங்க, கையலம்பி கொண்டு உட்காருங்க, எல்லாம் மாறி போகிறது. அவன் முன்னால் விரைந்தாள். வாயிற்கதவை சாத்திவிட்டு அவன் சாப்பாட்டு அறைக்கு வந்தான். காயத்ரி அவசரமாக பூஜை அறைக்குள் சென்று முருகன் படத்தின் முன் விழுந்து கும்பிட்டாள். முருகா, நீதான் ஒரு வழி செய்யணும். எல்லாம் நல்லபடியா முடியணும். அவர்கள் 3 பேரும் நன்றா இருக்கணும். வேண்டிக் கொண்டு வெளியே வந்தாள். கார்த்திகுடன் அவன் உட்கார்ந்தான். முதலில் அவர்கள் இருவருக்கும் அவள்தான் பரிமாறினாள். எலுமிச்சம்பழம் ரசமா? ஒரு கப்பில் கொடு, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்போ வீட்டில் இருக்கிற சமையல்காரனுக்கு திறமையே போராது. 3/4 நாள் நான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் கூறிவிட்டு அவள் முகத்தை பார்த்தான். சகுந்தலா மௌனமாக பரிமாறிக்கொண்டிருந்தாள். சாப்பிட்டதும் கையை கழுவி கொண்டு வந்தான். நான் கொஞ்சம் காரியமாக வெளியில் போகணும். கார்த்திகையும் கூட காரில் கூட்டி கொண்டு போக பிரியமா இருக்கு. தயக்கத்துடன் கேட்டான். ஒவ்வொரு நிமிஷமும் தன் மகனுடன் உறவாடி மகிழ வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு. என்ன பேச்சை காணும்? ஒரு சமயம் உன் பிள்ளையை நான் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் விடுவேன் பயமா? பக்கென்று சிரித்து விட்டான். தாராளமாக அழைச்சிட்டு போங்க. உங்கள் சொத்தை எப்படி பாதுகாக்கணும்னு உங்களுக்கே தெரியும். பூடகமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். இக்கதையின் தொடர்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும்.